தேர்தல் அறிக்கை அல்லது லார்ஜர் இஷ்யூவா என்னெல்லாம் பாக்குறாங்க தேசிய அளவுல மாநில அளவுல ரொம்ப சுருக்கமா? எஸ், இப்போ லைனா பாத்துக்கிட்டே வந்தோம்னா இப்போ அதாவது இஷ்யூஸ் நான் இஷ்யூஸ் அப்படின்னு ரெண்டு பாக்குறோம். இஷ்யூஸ் அப்படிங்கிறது நேரடியா மக்களை நாளாந்தமா பாதிக்கக்கூடிய விஷயங்கள், விலைவாசி ஏற்றம், இந்த மாதிரி விஷயங்களை நாளாந்த மக்கள். அடுத்தது வந்து நான் இஷ்யூஸ். இன்னைக்கு வந்து லடாக்ல என்ன நடக்குது, கச்சத்தீவுல என்ன நடக்குதுன்றது சாதாரண சாமானிய மக்களுக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனா வந்து ஒரு இமோஷனல் இஷ்யூஸ், இதெல்லாம் இமோஷனல் இஷ்யூஸ். அப்போ இன்னைக்கு விலைவாசி ஏற்றம் அப்படிங்கறத மிக அதிகமா எல்லாரும் கூர்ந்து நோக்கி அவர்களை பாதிக்கிற விஷயம்ங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கும். இமோஷனல் தாண்டி இருக்கும். அப்போ வாக்களிப்பது என்பது இந்த இமோஷன் தான். ஆனா இதுவரைக்குமான தேர்தல் வெற்றிகள் அல்ல ட்ராக் ரெக்கார்ட் பார்த்தா இமோஷன்ஸும் கொஞ்சம் ஒர்க் ஆயிருக்க மாதிரி தெரியுது. இது இமோஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து கம்பைன்ட் வித் ரியலிசம். ஓகே, அதனால தான் இப்போ நிறைய முறைகள்ல இலங்கையில போர் நடந்துட்டு இருக்கும் போது கூட 2009 நம்ம பார்த்தோம், அது வித்தியாசமா இருந்தது. அதுல இமோஷனலா தமிழ்நாடு கனெக்டா இருந்தது இலங்கை தமிழர்களோட. ஆனா வாக்களிப்பு வித்தியாசமா இருந்துச்சு. இதுதான் ரியாலிட்டி. இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய நான் சர்வைவ் ஆக முடியுமா, எனக்கு வேலை கிடைக்குமா, இன்னைக்கு நான் இளைஞர்கள்ட்ட வேலை செய்யறதுனால நான் சொல்றேன், இன்னைக்கு வேலை இல்லா திண்டாட்டம் அப்படிங்கிறது ஒரு தலைவிரித்து ஆடக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. அடுத்து ஆக்சஸ் டு ஹெல்த் நேஷனல் லெவல்ல ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த மாதிரி சாதாரணமா சாமானிய மக்களை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் தான் தீர்மானிக்க போகுது.